குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு அடுத்தது பார்க்குறது நுண்ணிய பொருட்களை அவதானித்தல். எமது சூழலில் உள்ள எல்லாவற்றையும் எமது வெற்று கண்களால் பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்பாங்கண்டா அதுக்கு உண்மைக்குமே இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட வெற்று கண்களால் பார்க்க முடியாத மிக சிறிய அங்கிகள் காணப்படுகிறது. எமது உடல் பல மில்லியன் கலங்களால் ஆக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை எமது வெறும் கண்களால் பார்க்க முடியாது அல்லவா? நாங்கள் உங்களோட கிரேட் 8, 7 நீங்கள் படிச்சிருப்பீங்க. எங்களோட மனிதன் எடுத்த மனுஷன்னா அங்கங்களின் கூட்டம் தான் அங்கத்தொகுதி உருவாகி அங்கத்தொகுதி தான் அப்படித்தான் நாங்கள் படிச்சுக்கோம். அதாவது அங்கத்தொகுதி டாப் லெவலில் இருக்குது. அடுத்தது அங்கங்கள், அடுத்தது இழையங்கள், அடுத்தது கலங்கள்னு சொல்லி நாங்கள் போகிறோம். கலங்கள்ங்கிறது தான் ஆக சின்னது. அதுதான் தொழிற்பாட்டுக்கும் கட்டமைப்பு தொழிற்பாட்டு அழகு ஒரு ரைட் களம். ரைட், அந்த களத்தை பார்த்தோம்னா இப்போ எங்களோட தோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் பல களங்கள் சேர்ந்து தான் இது உருவாகிருக்கிறார். இதில் எங்களுக்கு ஒரு தனிக்களத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, உண்மைக்குமே ரைட் பார்க்க முடியாது. அதே போன்று எமது சூழலில் உள்ள தனிக்கள பல்கல நுண்ணங்கிகளும் எமது வெற்று கண்களுக்கு தெரியாது. ஸோ எங்களோட சூழலில் காணப்பட்ட எடுத்தமாக இருந்தால் அங்கே தனிக்கலாங்கிகளும் இருக்கு, பல்கலாங்கிகளும் இருக்கு. ரைட், நுண்ணங்கிகள் இருக்குது, அது தனிக்கலமாகவும் இருக்கு, பல்கலங்களாகவும் இருக்கு. அது எங்களோட வெற்று கண்களால் பார்க்க முடியாது. ரைட், இவ்வாறான எமது வெற்று கண்களுக்கு தென்படாத பல பொருட்கள் எம்மை சூழ காணப்படுகின்றன. ரைட், ஸோ எங்களோட வெற்று கண்ணில் பார்க்க முடியாத பல விஷயங்கள், பல நுண்ணங்கிகளாய் கேட்டும் கலங்களாய் கேட்டும் அவையில் எங்களை சுற்றி நிரம்ப காணப்படுகிறது. உதாரணமாக மண்கட்டி ஒன்றை பார்க்க முடியும், ஆயினும் தூசித்துகள் ஒன்றை எமது வெற்று கண்களால் பார்க்க முடியாது. ரைட், அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதே போன்று நாணயத்தாளில் உள்ள சிறிய எழுத்துக்களை வெறும் கண்களால் தெளிவாக பார்க்க முடியாது. அதாவது நாணயத்தால் இருக்கிற மிகச்சிறிய எழுத்துக்களை எங்களை வெற்று கண்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவை அனைத்தும் வெறும் கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அளவில் சிறியதாக காணப்படுறது. ஸோ இது எங்களோட வெற்று கண்களால் டிரெக்டாக எங்களோட கண்ணால் பார்க்க இயலான்னு சொல்லலாம். ஏன்டா அது அந்த அளவுக்கு சிறியதாக இருக்கிறான். இவ்வாறான சிறிய பொருட்களை பார்ப்பதற்கு நுணுக்காட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இப்படியான மிக சிறிய எங்களோட கண்களால் பார்க்க முடியாததை நாங்கள் பார்ப்பதற்கு, மிக சிறியவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் நுணுக்கு காட்டிகள் பயன்படுத்துகிறோம். ரைட், அதில் முதலாவது பார்க்குறாங்க ஒளி நுணுக்கு காட்டியை பயன்படுத்துதல். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டெஃபினிஷன் கேட்பாங்களா, இந்த நுணுக்கு காட்டிகள் என்றால் என்ன? ரைட், அதுக்கு டெஃபினிஷன் வரைவிலக்கணம் எங்கள் வெற்று கண்களால் பார்க்க முடியாத மிகவும் சிறிய பொருட்களை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதுதான் நுணுக்கு காட்டிகள். ரைட், அதில் ஒன்றுதான் ஒளி நுணுக்கு காட்டி. ரைட், அது ஒளி நுணுக்கு காட்டியை பயன்படுத்துகிறோம். நாணயத்தால் அல்லது அச்சிடப்பட்ட சொட்டுத்துண்டு ஒன்றில் உள்ள மிக சிறிய எழுத்துக்களை எவ்வாறு வாசிக்கலாம் என்று கேட்குறாங்க. ரைட், அதுக்கு ஒரு செயற்பாடு சொல்லுவாங்க. சிறிய எழுத்துக்களை கொண்ட பத்திரிகை, ஒளிபுகவிடும் கண்ணாடி போத்தல், நீர் மத்தியில் தடித்த மெல்லிய விளிம்பு உடைய பெர்ஸ்பெக்ஸ் அடிமட்டம், வெற்று குமிழ் முனை பேனா ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். ரைட், இப்போ நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் மிக சிறிய எழுத்துக்களை எப்படி நாங்கள் பார்க்குறோம். போத்தலில் நீரை ஊற்றி அதன் வாயை இறுக்கி அடைத்த பின்னர் பத்திரிகையின் சிறிய எழுத்துக்களின் மேல் அதனை உருட்டி அவதானிக்க முடியும். ஸோ இதை நாங்கள் நாங்கள் இதை பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு எங்களோட டே டு டே லைஃப்பில். எப்பமாக இருந்தால் மிக சிறிய எழுத்து பெரிதாக தெரியும். ரைட், இவ்வாறு
பேஸ்பெக் அடிமட்டத்தில் நடுப்பகுதி வெற்று குமிழ்முனை பேனா ஆகியவற்றையும் பத்திரிகையின் சிறிய எழுத்துக்களின் மேல் வைத்து அவதானிக்க சொல்லலாம். மிக சிறிய பொருள் மீது ஊடுபுகவிடும் பதார்த்தம் ஒன்றை வைத்து அவதானிக்கும் போது அப்பொருள் அவற்றின் பருமனை விட பெரிதாக தெரிவதனை மேற்கூறிய செயற்பாட்டின் மூலம் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இதில் என்ன சொல்லாங்கன்னு சொன்னா, ஒரு ஊடுருவக்கூடிய பதார்த்தம் ஒன்றை மிகச்சிறிய பொருள்ல வச்சு நாங்க பார்க்கக்குள்ள அந்த பொருள் மிகச்சிறிய பொருள் வந்து பருமனில் பெரிதாக காட்டப்பட்டு தெரியுது என்று சொல்றாங்க. ரைட். ஒரு பொருள் அதன் உண்மையான பருமனை விட பல மடங்கு பெரிதாக தெரிதல் உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் எனப்படும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வந்து நுணுக்கு காட்டி என்ன டெஃபினிஷன் தெரியும். அடுத்தது உருப்பெருக்கம்ண்டா என்னன்னு தெரியும். உருப்பெருக்கம்ங்கிறது வந்து அதில் ஒரு பொருள்ல உண்மையான சைஸ் பருமனை விட பல மடங்கு பெரிதாக தெரியுது. எத்தனை மடங்கு பெரிதாக தெரியுதுங்கிறது தான் அதில் உருப்பெருக்கம் என்று சொல்லுவோம். ரைட். உருப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தப்படும் எல்லா ஒளிபுகவிடும் பதார்த்தங்களினதும் மத்திய பகுதி தடித்து காணப்படும். ஸோ அங்கே இன்னைக்கு என்ன சொல்லாங்கன்னா, நாங்கள் அதாவது உருப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துகிற ஒளிபுக விடுற ஏதாவது ஒரு பதார்த்தத்தை பயன்படுத்தினா அதுக்கு என்ன சொல்லாங்கன்னா அதாவது ஒளிபுக விடுற பதார்த்தம் ஒன்றை பயன்படுத்தி தான் நாங்கள் உருப்பெருக்கிறது. ஏன்னா ஒளி அது கூட போக்கில் தான் அங்கே இன்னைக்கு சிறுசாக காணப்படுற பொருட்கள் எல்லாம் பெருசாக காணப்படும். ரைட். ஸோ அந்த உருப்பெருக்கத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற வந்து ஒளிபுக விடுற பதார்த்தம் வந்து மத்திய பகுதி தடித்து காணப்படணும்னு சொல்றாங்க. ரைட். குவிவு வில்லையை எளிய நுணுக்கு காட்டியாக உருப்பெருக்கும் வில்லையாக பயன்படுத்துது. ரைட். இதுக்கு உதாரணம் மத்திய பகுதி அந்த விளிம்போட தடித்து காணப்படணும்னு சொல்லாங்க. மத்தியில் தடிப்பமாகவும் விளிம்பு பகுதியில் மெல்லியதாகவும் மத்தியிலிருந்து விளிம்பு வரை புறத்தே வளைந்த மேற்பரப்பு உள்ள கண்ணாடியால் அல்லது பெர்ஸ்பெக்ஸ் இனால் ஆன அமைப்பு குவிவு வில்லை எனப்படும். குவிவு வில்லை என்று எடுத்தமாக இருந்தால் அதை நாங்கள் தொட்டு பார்ப்போம் என்றால் நடுப்பகுதி வந்து குவிஞ்ச மாதிரியும் விளிம்பு பகுதியில் வந்து தடிப்பம் குறைஞ்சதாக இருக்கும். அது குவிந்த வடிவில் காணப்படுறதால நடுப்பகுதி தடிப்பாகவும் விளிம்பு பகுதி தடிப்பம் இல்லாமலும் காணப்படும். ரைட். இது பொருட்களை பெருப்பித்து காட்டுவதால் உருப்பெருக்கும் வில்லை மேக்னிஃபையிங் லென்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஸோ மேக்னிஃபையிங் லென்ஸுங்கிறது வந்து அதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம்னா குவிவு வில்லையை பயன்படுத்துகிறோம். அது என்ன செய்யுதுன்னா சிறிய பொருட்களை பெருக்க செய்து அதை பருமனில் பெருசாக காட்டுது. ரைட். ஸோ கையாளுவதற்கு இலகுவாக கைப்பிடியுடன் கூடிய குவிவு வில்லை கைவில்லை. ரைட். மேக்னிஃபையிங் லென்ஸுங்கிறதும் அதுதான், கைவில்லைங்கிறதும் அதுதான். கைவில்லையில் என்ன விசேஷம்னு சொன்னால் நாங்கள் கையை பிடிக்கிறதுக்குரிய ஒரு கைப்பிடி ஒன்று அதால் தான் அது கைவில்லைன்னு சொல்கிறோம். இது எளிய நுணுக்கு காட்டி ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நுணுக்கு காட்டி. இது எளிய நுணுக்கு காட்டி. ஏன்னா ஒன்று வில்லை பாவிக்கிறோம் வந்து அது குவிவு இல்லை. ரைட். ஸோ பிக்சரை பார்த்துக்கொள்ளுங்க. குவிவு வில்லை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கும்போது சிறிய எழுத்துக்களின் உருப்பெருத்த தெளிவான பிம்பம் தோன்றும். ஸோ குவிவு வில்லை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு சிறிய எழுத்துகளுக்கு மேலே பிடித்து பார்க்கணும். அது உயரத்தை வித்தியாசமான உயரத்தில் வச்சு, அதாவது எழுத்துக்கும் உயரம் வித்தியாசம் உயரத்தில் வச்சு பார்க்கல. சில நேரங்களில் என்ன செய்யணும் அந்த உருப்பெருத்து, அதாவது எழுத்துக்கள் வந்து சைஸ் பெருசாக காணப்படும், ஒரு இடத்துல கடும் கிளியராக காணப்படும். ரைட். பின்னர் குவிவு வில்லையை மேல் நோக்கி நகர்த்தும் போது பிம்பம் தெளிவற்றதாக மாறும். ரைட். நீங்கள் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, மிச்சம் சின்ன எழுத்துல ரைட். அதில் நீங்கள் இந்த ஹேண்ட் லென்ஸ் என்ன செய்றீங்கன்னா கிட்ட பேப்பர்லேயே வச்சிங்கன்னா
அது ஒரு எழுத்துக்காட்டும் பெருசா வழங்கும். சரி, அதுக்கு பிறகு நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எடுத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல என்ன நடக்குமாண்டா, அந்த எழுத்து பெருசா தெரியும், அதோடைய தெளிவாகவும் தெரியும், அழகா ரீட் பண்ணக்கூடியதாக மீக்கும். அதற்கு மேல நீங்க அந்த உயரத்துக்கு மேல எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு பெருத்த மாதிரி இருக்கும், மனதளி இல்லாம இருக்கும். ரைட். மீண்டும் வில்லையை கீழ் நோக்கி நகர்த்தும் போது மீண்டும் தெளிவான உருப்பெருத்த பிம்பம் தோன்றும். ஸோ இப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட தூரத்திலேருந்து அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகலன்னு நினச்சேன்னா ஒரு பெருத்திருக்கும். நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேருந்து இதுக்குள்ள ஒரு பெருத்து எழுத்துக்கள் பெருசாக காணப்படும், ஆனால் கிளியர் இல்லாமல் திருப்பி நீங்கள் மேல் நோக்கி கொண்டு போனதை கீழ் நோக்கி கொண்டு வரக்குள்ள ஒரு இடத்துல வரக்குள்ள மீண்டும் நீங்கள் தெளிவான உருப்பெருத்த பிம்பத்தை காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதிலிருந்து குவிவில்லை பொருளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைக்கப்படும் போது அப்பொருளின் உருப்பெருத்த தெளிவான பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவதானிக்க முடியும். ஸோ இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கையில் இந்த குவிவில்லை உண்மையான அந்த சிறிய எழுத்து கழிக்கிற இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கொண்டு போய் வச்சோமா இருந்தால் அந்த தூரத்தில் அதில் உரு பெருத்ததாக மட்டும் இல்லாமல் தெளிவானதாக காணப்படும் சொல்கிறாங்க. ரைட். குவிவு வில்லையை கண்களுக்கு அண்மையில் நிலையாக வைத்து குவிவு வில்லையினூடாக அவதானித்தவாறு பொருளின் முன்பின்னாக அசைப்பதன் மூலம் ஒரு நிலையில் உருப்பெருத்த தெளிவான பிம்பத்தை பெற முடியும். இப்போ இதுக்கு முதல் நாங்கள் என்னத்தை பார்த்தோம்னு சொன்னால் பொருள், அதாவது சின்ன எழுத்தை அசையாமல் வச்சு லென்ஸை நாங்கள் அசைச்சு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் லென்ஸ் அசைக்காமல் அதை கண்ணுக்கு கிட்ட வச்சுட்டு எழுத்தை முன்னுக்கு பின்னுக்கு மேலே கீழே அசைச்சு பார்க்க சொல்லாங்க. அந்த டைமில் என்ன செய்யுங்க, அதே மாதிரி நாங்கள் முதல் பார்த்த மாதிரியே இங்கனைக்கும் ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த லென்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் எழுத்து உருப்பெருத்ததாகவும் தெளிவானதாகவும் தெரியும். இதுவே சிறிய பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு பொருத்தமான முறையாகும். இதுக்கு நாங்கள் முதல் பார்த்தோம் என்னென்னு சொன்னால் பொருள் அப்படியே வச்சுட்டு லென்ஸை மூவ் பண்ணி பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு சொல்லுறது என்னென்னு சொன்னால் லென்ஸை மூவ் பண்ணாமல் வச்சுட்டு அசையாமல் வச்சுட்டு எழுத்துக்களை அசைச்சு பார்த்தோம். இதான் உண்மையாகவே சரியான ஒரு முறை என்று சொல்கிறாங்க. இம்முறை கையாளப்படுவதை நீங்கள் கை கடிகாரம் திருத்தும் இடங்களில் அவதானிக்கலாம். நீங்கள் இதே மெயினாக இங்கே பார்க்கலுமென்று சொன்னால் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களோட வாட்சு செய்கிற இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிப்பேரிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணாடியில் ஒரு இதொண்டை வச்சு கொண்டு தான் எங்களோட இதை வாட்சை ரிப்பேர் பண்ணுவாங்க. வாட்சை அதுக்கேற்ற மாதிரி அசைப்பாங்க. ரைட். அந்த விஷயத்த நீங்கள் இன்னைக்கு வாட்சுக்கு ரிப்பேர் பண்ணுற இடத்துல பார்க்கலாம். கடிகாரம் திருத்துபவர்கள் கண்களில் குவிவில்லையை நிலையாக பொருத்தி கை கடிகாரத்தினை கீழ் மேலாக அசைப்பதன் மூலம் அதன் உட்புற சிறிய பகுதிகளை தெளிவாக அவதானித்து கை கடிகாரங்களை திருத்துவதை காண்பீர்கள். கை கடிகாரத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கீழ்பரப்பில் அந்த பேட்டரி போகிற இடத்துல அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் நீங்கள் அது உண்மைக்குவே என்னோட வெற்றி கண்ணால் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கடிகாரம் திருத்துறாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு ஒரு குவிவில் லென்ஸ் ஒன்றை போட்டு அதிலிருந்து பார்ப்பாங்க. பார்த்து இப்போ ஒச்சை தான் மேலே கீழே அசைச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ரைட். அடுத்து நாங்கள் பார்க்குறது கூட்டு நுணுக்கு காட்டி. ரைட். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். தனியான குவிவில்லையை பயன்படுத்தி சிறிய பொருட்களின் தெளிவான உருப்பெருத்த பிம்பங்களை பெறுவதனை நீங்கள் தற்போது அவதானித்துள்ளீர்கள். ஸோ இதுக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்க ஒரு வில்லையை பயன்படுத்தி சின்ன பொருட்களை அது தெளிவான உருப்பெருத்த பிம்பத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இரு குவிவில்லைகளை சேர்த்து பயன்படுத்துவதன் மூலம் மேலும் பெரிய தெளிவான பிம்பங்களை பெற முடியும் என்பதனை காட்டுவது. ரைட். இப்போ என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன சொல்லாங்கன்னா இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தது ஒரு வில்லையை பயன்படுத்தி, இப்போ 2 வில்லையை பயன்படுத்தி பார்க்கக்குள்ள நாங்கள் தனியாக ஒரு வில்லை பயன்படுத்தி
பார்க்கக்குள்ள இருந்த தெளிவான உருப்பெருக்கத்தை பிம்பத்தை பார்க்கறத விட இந்த 2 வில்லைகள் பயன்படுத்தக்குள்ள அதோட உரு பெருக்கம் மிக கூடுதலாக காணப்படும் என்று சொல்றாங்க. ரைட். மேற்படி செயற்பாட்டில் எச்சந்தர்ப்பத்தில் உருப்பெருத்த தெளிவான வேகம் தோன்றியது. வளைவு கூடிய வில்லைகளை பொருட்களுக்கு அண்மையிலும் வளைவு குறைந்த வில்லைகளை கண்களுக்கு அண்மையிலும் வைத்து பயன்படுத்தும் போது பெரிய வெம்மம் தோன்றுன்றது. இன்னைக்கு அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதை விளங்கப்படுத்திட்டு போவோம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, சிறிய எழுத்துக்களை கொண்ட அட்டை, வெவ்வேறு வளைவு கொண்ட இரு குவி வில்லைகள், இரு வில்லை தாங்கிகள் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு வேண்டிய சிறு எழுத்து கொண்ட அட்டைகள் இல்லாட்டி பேப்பர் வேணும். அடுத்த ரெண்டு வளைவை பத்தி யோசிச்சோம்னா, குவி வில்லையோட வளைவு 2 வித்தியாசமான வளைவுகளா இருக்கணும். அதோட விட்டம் வித்தியாசமானது 2 எடுக்க சொல்றாங்க. சமனான விட்டம் கொண்டதில்லை, வித்தியாசமான விட்டம் கொண்ட 2 எடுக்க சொல்லாங்க. அடுத்தது அந்த வில்லையை தாங்கி பிடிக்கிறது 2 தாங்கி எடுக்க சொல்லாங்க. ஒப்பமான மேசை, அதாவது ஒரு ஃப்ளட்டான ஒரு மேசையில கொண்டு வைத்து வளையாத நேரான ஒரு மேசையில கொண்டே மேசையில் கோடு ஒன்றை வரைய சொல்லாங்க. ஒரு கோடு ஒன்றை வரைய சொல்லாங்க. ஒரு முனையில் சிறிய எழுத்து கொண்ட அட்டையை செங்குத்தாக வையுங்கள். இப்ப பேப்பர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா செங்குத்தாக வைக்க சொல்லாங்க. அது ஒரு கோடண்டு போட்டு ஒரு கோட்டோட முடிவில் ஒரு பக்கத்துல எழுத்து செங்குத்தாக வைக்க சொல்லாங்க. பின்னர் அட்டைக்கு முன்பாக கோட்டிற்கு செங்குத்தாக தாங்கியினை வையுங்கள். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த எழுத்துக்கு முன்னால் இப்ப நாங்க ஒரு கோடு போட்டோம் தானே, ஒரு கோடு போட்டத்துல ஒரு முடிவுல தான் நாங்க இப்ப எழுத்து செங்குத்தா வச்சுக்கணும். அதுல இருந்து அந்த கோட்டுல ஒரு இடத்துல என்ன சொல்லாங்கன்னு சொன்னா, அவங்க எங்கட தாங்கிய வச்சு அதுல இருந்து இந்த வில்லையை வைக்க சொல்றாங்க. ரைட். ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளவாறு தாங்கிய குவிவில்லை ஒன்றை பொருத்தி அதன் ஊடாக எழுத்துக்களை பார்த்தவாறு குவிவில்லை முன்பின்னாக அசைத்து தெளிவான உருப்பெருத்த பிம்பத்தை பாருங்கள். ஸோ இதில் என்ன செய்கிறாங்கண்டா, இதை இடத்த சரியான இடத்துல வைக்கணும் இந்த வில்லைங்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இந்த வில்லையை முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு எங்கனைக்கு தெளிவான உருப்பெருத்த பிம்பம் தெரியுதோ அங்கனைக்கு ஸ்டாப் பண்ணிடணும். ரைட். இரண்டாவது இதுக்கு சொல்லாங்க. இரண்டாவது வில்லையை அப்ப முதலாவது முடிஞ்சுதானே, முதலாவது வில்லையை வச்சு முடிஞ்சு. இப்ப 2வது வில்லையை எனக்கு வைக்கிறேன் ஒரு பிரச்சனை. அதுக்கு என்ன செய்யறாங்கடா, இரண்டாவது குவி வில்லை மற்ற வில்லை தாங்கியில் பொருத்தி அதனை கண்ணுக்கும் முதல் வில்லைக்கும் இடையில் வைத்து முன்பின்னாக நகர்த்துவதன் மூலம் மேலும் பெரிய பிம்பத்தினை பெற முடியும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, முதலாவது இது வச்சாச்சு. அது எங்க நிக்கிறீங்கன்னா, நாங்க வச்ச சின்ன எழுத்துள்ள பேப்பருக்கு முன்னாடி தான் முதலாவது வில்லையை வச்சிருக்கோம். இப்ப நாங்க அடுத்த வில்லை எங்க நிக்க வைக்கணுமாண்டா, கண்ணுக்கு கிட்ட வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை மூவ் பண்றாங்க. ரைட். மூவ் அது அந்த வில்லை எங்க நிக்க போனா முதலாவது வில்லை எங்க வச்சோமோ அந்த இதுக்கும் கண்ணுக்கும் இடையில வைக்கப்போது அதை நாங்க அசைச்சு என்ன செய்ய போறோம்னா, அசைச்சு எங்கனைக்கு இதை விட உருப்பெருத்த பிம்பம் இந்த எழுத்துக்கள் இதை விட பெருசா விளங்குதோ அங்கனைக்கு நாங்க ஸ்டெப் பண்ணிடுவோம். ரைட். பின்னர் இவ்வில்லைகள் இரண்டினதும் இடங்களை மாற்றி மீண்டும் இச்செயற்பாட்டினை செய்து பாருங்க. ரைட். இதுக்கு முதல் நாங்க பார்த்தோம், இந்த குவி வில்லையோட விட்டம் வித்தியாசமானது, ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கலாம். ரைட்டா. ரைட். இப்ப வராங்க இந்த அவங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்கு வராங்க. இப்ப இந்த வில்லையிட வளைவு கூடிய குவிவு வில்லை பொருளுக்கு அண்மையிலும் வளைவு குறைந்த குவிவு வில்லையை கண்களுக்கு அண்மையிலும் வைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய பிம்பம் பெற முடியும். இப்ப நீங்க இது உங்களுக்கு இப்படி 2 வில்லை இருக்குமா நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லாங்கன்னா, முடிவு குவிவு அந்த வளைவு கூடின, அதாவது விட்டம் கூடினது, ஒரு வில்லைங்கிற ஒரு ரவுனா தனி அந்த விட்டம் கூடினது அதை நீங்க பொருளுக்கு பக்கத்துலயும் வச்சுட்டு, அதாவது அந்த சிறிய எழுத்துள்ள பேப்பருக்கு கிட்ட வச்சு அசைச்சு பார்த்து எங்கனைக்கு தெளிவான உருப்பெருத்த பிம்பம் பெறுதோ அங்கனைக்கு அடுத்து ஸ்டெப் பண்ணணும். பண்ணிட்டு சிறிய வில்லை, அதாவது சிறிய விட்டம் கொண்ட வில்லையை நாங்க கண்களுக்கு பக்கத்துல வச்சு அதை மூவ் பண்ணி
எங்க தெளிவான அஹ், உருப்பெருத்த பிம்பத்தை அங்க ஸ்டெப் பண்ணினா இது கூடிய உருப்பெருத்த பிம்பத்தை தரும்னு சொல்லுவாங்க. இதை நீங்க மாறி செய்யணுமா இருந்தா மாறி செஞ்சு பார்த்தா எப்படின்னா நீங்க அந்த சிறிய எழுத்துள்ள பேப்பருக்கு பக்கத்துல வந்து சின்ன வில்லை, அதாவது விட்டம் சின்னதா இருக்கிற வில்லையையும் உங்களோட கண்ணுக்கு பக்கத்துல பெரிய வில்லையும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கனைக்கு வந்து சின்னதா தான் தெரியும். ரைட். இங்கு கண்ணுக்கு அண்மையில் உள்ள வில்லை கண் வில்லை அல்லது பார்வை வில்லை எனவும், பொருளுக்கு அண்மையில் உள்ள வில்லை பொருள் வில்லை அல்லது பொருளி எனவும் அழைக்கப்படும். ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு வில்லை யூஸ் பண்றாங்கிறது தெரியுது. அதால தான் நான் இன்னைக்கு கூட்டு நுணுக்கு காட்டி கூட்டுங்கிறது அதிகமான. ரைட். ஸோ இன்னைக்கு ரெண்டு விஷயம் யூஸ் பண்றாங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். ஒன்று பொருளுக்கு பக்கத்தில் ஒரு வில்லை வருது, அடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு வில்லை வருது. ஸோ கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லைக்கு அவங்க பேர் கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னால் கண் வில்லை அல்லது பார்வை துண்டுன்னு சொல்றாங்க. பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லைக்கு சொல்லாங்க பொருள் வில்லை அல்லது பொருளி என்று சொல்லாங்க. எனவே உருப்பெருத்த பிம்பத்தை பெறுவதற்கு வளைவு குறைந்த வில்லையை வளைவின் ஆரை கூடியது, அதாவது குவியத்தூரம் கூடியது பார்வை துண்டாகவும், வளைவு கூடிய வில்லையை பொருள் வில்லையாகவும் பயன்படுத்த வேண்டும். இங்க என்ன சொல்லாங்கன்னா மேக்சிமம் உருப்பெரு, அதாவது அதிகளவான உருப்பெருக்கத்தை பெறத்துக்கு என்ன சொல்லாங்கன்னு சொன்னாங்க வளைவு குறைந்த விட்டத்தை யோசனை விட்டம் வந்து கூடினத்தை வந்து என்ன சொல்லாங்கன்னு சொன்னா அந்த வளைவு கூடினத்தை என்ன சொல்லாங்கன்னு சொன்னா பொருளுக்கு பக்கத்துலேயும் வளைவு குறைஞ்சத்தை வந்து கண்ணுக்கு பக்கத்துலேயும் வைக்கல மேக்சிமம், அதாவது அதிகூடிய உருப்பெருக்கத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்குமென்று சொல்றாங்க. ரைட். அடுத்த ஒரு செயற்பாடு தராங்க. 1.23 ஈடுபடும் போது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்னென்று சொல்றாங்க. ஒரே நேர்கோட்டில் இரு வில்லைகளையும் வைப்பதில் இடர்பாடுகள் ஏற்படுது. ஒரே நேர்கோட்டில் வைக்கிறதுல சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. வில்லையின் விளிம்பு பகுதிகளால் நோக்கும்போது எழுத்துக்கள் வளைவாகவும் நிறம் கொண்டதாகவும் தென்படும். நீங்க எதை அவதானிக்கலும் உங்கள்கிட்ட வில்லை இருக்குமாக இருந்தால் நீங்க பாருங்க. அவரோட மத்திய பகுதியில பார்க்கலாம். நாங்க இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிச்சோம். ஆனா அந்த வில்லையோட விளிம்பு பகுதி ஓரப்பகுதியில பார்க்கலாம். இன்னைக்கு எழுத்து வந்து வளைஞ்செழுத்தாக தெரியுது. அடுத்தது நிறம் கொண்டதாகவும் தெரிகிறான். வில்லைகளை முன்பின்பாக மாற்றுவதில் இடர்பாடுகள், அதாவது சரியான மூவ் பண்ணணும் சரியான இடத்த, அதுலேயும் கொஞ்சம் கஷ்டமிக்குதுன்னு சொல்றாங்க. இக்குறைபாடுகளை நீக்கி அமைக்கப்பட்ட உபகரணம் 1.22 காட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த குறைபாட்டை நீக்கி இந்த 3 பிரச்சனையும் வருது கையால் நாங்கள் இப்படி நேர்கோடு வரைஞ்சி அதில் பேப்பரை செங்குத்தா வச்சு 2 வில்லைகளை அசைச்சு இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த மேலே கூறப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருது. அந்த பிரச்சனையெல்லாம் குறைச்சி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உபகரணம் வந்து செய்கிறாங்க. இங்கு 2 வில்லைகள் பயன்படுத்தப்படுவதால் இது கூட்டு நுணுக்கு காட்டி என்று அழைக்கப்படுது. கூட்டு நுணுக்கு காட்டி என்று ஏன் சொல்லாங்கன்னா 2 வில்லைகள் பயன்படுத்துறது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வில்லைகள் பயன்படுத்தும் போது நாங்கள் அதை கூட்டு நுணுக்கு காட்டி என்று சொல்லுவோம். மேலும் இங்கு பிம்பத்தை பெறுவதற்கு ஒளி பயன்படுத்தப்படுவதனால் இது ஒளி நுணுக்கு காட்டி என அழைக்கப்படுது. ரைட். இன்னைக்கு கூட்டு நுணுக்கு காட்டி என்று சொல்வது என்று சொன்னால் 2 வில்லை பயன்படுத்துறது. ஒளி நுணுக்கு காட்டி என்று சொன்னால் அது வந்து நாங்கள் பிம்பத்தை பெறுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது வந்து ஒளியை, அதனால தான் இது ஒளி நுணுக்கு காட்டி என அழைக்கப்படுது. இந்த இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது கூட்டு நுணுக்கு காட்டி என்றா என்னன்னு தெரியணும், அடுத்து ஒளி நுணுக்கு காட்டி என்றா என்னன்னு தெரியணும். ஒளி நுணுக்கு காட்டி ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் ஒளி நுணுக்கு காட்டி மூலம் வெறும் கண்ணுக்கு தென்படாத பல பொருட்களை உருப்பெருக்கி அவதானிக்க முடிகின்றது. ஸோ அவங்க என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் ஒளி நுணுக்கு காட்டி எடுத்தவங்க ஏன் ஒளி நுணுக்கு காட்டி எடுத்து சொல்லாங்க, அந்த பிம்பத்தை நாங்கள் பெறுறதுக்கு ஒளியை பயன்படுத்துறதால அது ஒளி நுணுக்கு காட்டி என்று சொல்லாங்க. இந்த ஒளி நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி எங்களோட வெற்றி கண்களால் பார்க்க முடியாத பொருட்களை நாங்கள் உருப்பெருக்கி அவதானிக்க முடியுது என்று சொல்கிறாங்க.
உதாரணமாக தாவரக்கலம், விலங்குக்கலம், நுண்தாவரங்கள், நுண்விலங்குகள், பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுகள், இரசாயன பளிங்குகள் போன்றன. இவைகளெல்லாம் மிக மிகச் சிறியது, எங்களோட வெற்றுக் கண்களால் பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் இந்த ஒளி நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி இந்த தாவரக்கலங்கள், விலங்குக்கலங்கள், நுண்தாவரங்கள், நுண்விலங்குகள், பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுகள், இரசாயன பளிங்குகள் என்பன பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதன்போது அவற்றின் வடிவம், கட்டமைப்பு என்பவற்றை தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஸோ இதனால் இந்த ஒளி நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி நாங்கள் இந்த கலங்களை பார்க்கறதால அதில் உண்மைக்குமே தெளிவான ஒரு கட்டமைப்பை நாங்கள் பார்க்கலாம். அது எப்படி அதோட வடிவம் எப்படி, அதோட கட்டமைப்பு எப்படிங்கிறத நாங்கள் அழகாக பார்த்துக்கொள்ள முடியும். ஒளி நுணுக்கு காட்டியானது பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள், வைத்தியசாலையில் காணப்படும் மருத்துவ பரிசோதனை ஆய்வுக்கூடங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு வழிகள் கேளும் ஒளி நுணுக்கு காட்டி பயன்படுத்தப்படும் இடங்கள் எங்கன்னு கேட்டால் ஒன்று பாடசாலை ஆய்வுக்கூடம், விஞ்ஞான ஆய்வுக்கூடம், பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடம், அடுத்தது வைத்தியசாலை. ரைட், வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடம் ரைட் என்பவற்றில் நீங்கள் காணலாம். ரைட், இங்கனைக்கு பார்த்தமாக இருந்தால் இங்கனைக்கு ஒளி நுணுக்கு காட்டி அதில் பகுதிகள் சொல்லலாங்க. உங்களோட வலது பக்கம் இருக்கிறது இதான் உண்மையான பிக்சர். இதை இப்படித்தான் இருக்கும் ஒளி நுணுக்கு காட்டி. ரைட், அடுத்தது பார்த்தோன்னா இப்போ நாங்கள் இதில் பகுதிகள் சில நேரம் இதில் பிக்சரை தந்துட்டு உங்கள்கிட்ட பகுதிகள் குறிக்க சொல்லி தரையில. அடுத்தது இது ஒவ்வொரு பகுதிகள்லையும் பயன்பாடு என்னங்கிறதையும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் மேலிருந்து கீழே ஓகே நாங்கள் இதை பார்ப்போம் என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் குழம்பி ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஒன்று நீங்கள் மேலேருந்து கீழேயோ இல்லாட்டி கீழேருந்து மேலேயோ ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பார்ட்ஸும் மிஸ் ஆகாது. நீங்கள் குழம்பி ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னா சில நேரம் மிஸ் ஆகிறதுக்குரிய சான்ஸ் கிடைக்குது. ரைட், மேலே முதலாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்குறது பார்வை துண்டு. இங்கே தான் நாங்கள் கண்ணை வச்சு பார்ப்போம். ரைட், பார்வை துண்டோடைய அடுத்ததாக இருக்கிறது பார்வை குழாய். ஏன்னு சொன்னால் இது பார்வை துண்டை இதில் பொருத்திக்கத்தாலான் இதுக்கு பேர் பார்வை குழாய் என்று சொல்லி. ரைட், அடுத்தது மூணாவதாக பார்த்தோம்னு சொன்னால் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பரும்படி செப்பனாக்கி. ரைட், இவர் எங்களுக்கு கிடைக்கிற பிம்பத்தை கிளியராக எடுக்கிறதுக்கு, அதை தெளிவாக எடுக்கிறதுக்கு இவர் உதவி செய்வார். நுண் செப்பமாக்கி இவரும் அதே இதைத்தான் செய்வார். இவங்க ரெண்டு பேரும் எந்த சந்தர்ப்பம், அதாவது பரும்படி செப்பமாக்கியும் நுண் செப்பமாக்கியும் ரெண்டு சந்தர்ப்பங்களில் யூஸ் பண்ணாங்க. அது என்ன இடம்ங்கிறது நாங்கள் போகிறவைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், அடுத்தது இந்த உடற்குழாய் என்று சொல்லி. ரைட், அது முடிய நாங்கள் பார்த்தமாக இருந்தால் புயம் என்று இருக்கு ஒரு பகுதி. ரைட், அடுத்தது இங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நாசி துண்டு உண்டு. இந்த நாசி துண்டு தான் பொருள் வில்லைகள் பொருத்தப்பட்டீங்க. நோமலாக பொருள் வில்லைகள் 4 பொருந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பொருள் வில்லையிலையும் அதோட உருப்பதற்கத்தோட அளவு வித்தியாசமாக இருக்கும். ரைட், 4 இருக்கும் இல்லாட்டி 5 இருக்கும் ஒரு வில்லையில். அடுத்த வில்லையில் 10 இருக்கும், அடுத்த வில்லையில் 40 இருக்கும், அடுத்த வில்லையில் 100 இருக்கும். ரைட், அது முடிய அவங்க சொல்கிறாங்க வலிக்கு நிறுத்தும் கவ்வி. நாங்கள் இப்போ வலிக்கு ஸ்பெசிமன் என்று சொல்லுவோம். ஸ்பெசிமனை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் இந்த இதில் வச்சு பார்க்கணுமா இருந்தால் அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கவ்வியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரைட், அடுத்தது மேடை. இந்த மேடையில் தான் நாங்கள் வழுக்கியை வச்சு அதை அசையாமல் இருக்கிறதுக்கு இந்த நிறுத்தும் கவ்வி மூலம் அதை அந்த ஃபிட்டாகி வைப்போம். ரைட், அடுத்தது ஒடுக்கி இருக்கு. இதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களோட ஸ்பெசிமனுக்கு, அதாவது வலிக்கு வார ஒளிட அளவை கட்டுப்படுத்துவோம். அடுத்தது ஆடி என்று சொல்லுவோம். ரைட், இது ஒரு கண்ணாடியால் ஆக்கப்பட்டது. அடுத்தது அடி என்று சொல்லுவோம். இது அடிப்பகுதி ஆதாரத்தை தாருது. ஸோ உங்களுக்கு இதில் ஒவ்வொரு பாகத்திலையும் பேர் தெரிஞ்சிருக்கணும், அதோடைய ஒவ்வொரு பாகத்திலையும் பயன்பாடு என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும்.
ரைட். ஒளி நுணுக்கு காட்டியை கையாளும் போது அதனை பயன்படுத்தும் போது பின்வரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதல் அவசியமாகும். ஸோ ஒளி நுணுக்கு காட்டியை பயன்படுத்தக்கூட சில அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த சந்தர்ப்பத்தில். ஆல்ரெடி பார்த்தோம் அந்த இது நுண் செப்பமாக்கி அடுத்தது பரும்படி செப்பமாக்கி என்று சொல்லி 2 இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு ரெண்டையும் ஒரே நேரம் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் வித்தியாசமான சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணலாம். அது எந்தெந்த சந்தர்ப்பங்கிறதெல்லாம் எங்களை தெரிஞ்சுக்கணும். ரைட். முதலாவது சொல்லுங்க, ஒளி நுணுக்கு காட்டிய ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லும் போது நுணுக்கு காட்டியின் அடியை உள்ளங்கையினால் தாங்கியபடி மறுகையினால் அதன் புயத்தை பிடித்து கொண்டு செல்லல் வேண்டும். ரைட். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த அடியில தான் ஒரு கைடு உள்ளங்கையில் அதை அடிப்பாதியில் வைக்கணும். அடுத்தது வந்து இந்த புயமண்டு இருக்கிற இடத்துல தான் நாங்கள் என்ன செய்யணும், அடுத்த விரல்களை வச்சு அதை தூக்கிட்டு கொண்டு போகணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல. ரைட். ஏன்னுச்சுன்னா அந்த டைம் தான் அந்த மைக்ரோஸ்கோப் கொஞ்சம் பாரமாக இருக்கும். அதால் கொஞ்சம் எங்களை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் எடுத்துக்கொண்டு போக செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நுணுக்கு காட்டியை ஒளியை நன்கு பெறக்கூடியவாறான இடத்தில் ஒப்பமான மேசை மீது வைக்க வேணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு பள்ளமடி இல்லாத ஒரு மேசையில் தான் இந்த நுணுக்கு காட்டியை வைக்கணும். அதோடைய போதுமான அளவு ஒளி எடுக்கக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த ஒளி நுணுக்கு காட்டியில் இந்த ஆடிங்கிறது வந்து சூரிய ஒளியை இதிலிருந்து தெறிக்க செய்து அதிலிருந்து தான் எங்களோட வழுக்கிக்கு வந்து சூரிய ஒளி போகுது. ரைட். நுணுக்கு காட்டியின் தாழ்வலு பொருள் வில்லையினை பார்வை குழாயுடன் நேராக அமையுமாறு தயார் செய்தல் வேண்டும். நுணுக்கு காட்டியின் தாழ்வலுங்கிறது இன்னைக்கு நுணுக்கு காட்டியில் பொருள் வில்லை இருக்குதானே, அதில் தான் தாழ்வலு இருக்குது. வலுங்கிறது அந்த மேக்னிஃபிகேஷன் நம்பர். அந்த இது வந்து பார்வை குழாயுடன் நேராக அமையுமாறு வைக்கணுமாம். ரைட். தான் உங்களுக்கு தெரியும், பார்வை குழாயில் நேரடியாக படுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்னா, இதை உண்மைக்கும் இந்த நாசித்துண்டுங்கிறது எங்களுக்கு மூவ் பண்ணக்கூடிய அசையக்கூடியதாக இருக்கும். அதை செட்டியான ஒரு பொசிஷனில் வச்சா தான் இந்த ஆடியால் வர ஒளி வந்து வழுக்கியில் விழுந்து வழுக்கியிலிருந்து வர ஒளி வந்து பொருள் வில்லை கூடாக வந்து உடல் குழாய் கூடாக வந்து என்ன செய்யும்னா பார்வை குழாயில் வந்து பார்வை துண்டில் இருந்து எங்களோட கண்ணுக்கு விளங்கும். ரைட். அதால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த இது வந்து வலு வந்து தாழ்வலு வந்து பார்வை குழாய்க்கு நேராக இருக்கணுங்கிறதுக்குரிய காரணம் அதுதான். அடுத்தது வந்து பார்வை துண்டினூடாக அவதானித்தபடி போதிய ஒளிச்சரிவை பெறக்கூடியவாறு ஆடியை செப்பம் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு இந்த பார்வை துண்டு கூட பார்த்து இப்போ நாங்கள் பொருள் வில்லே சரியாக ஒரு வைக்கணும், சரியான அதை மூவ் பண்ணக்கூடியதான். ஆனால் நீங்கள் இந்த பொருள் வில்லே ஒவ்வொன்றும் வந்து செட்டியாக இதாகிறதுக்கு அந்த செட்டியாக அந்த என்ன வந்து அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே அதுக்கு பிறகு மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு இன்னொரு ஸ்லீப்பர் அந்த தடை மாதிரி அதுலேருந்து எங்களுக்கு வழங்கி கொள்ளையிலும் நாங்கள் சரியான பொசிஷனில் வச்சு கொண்டு நிற்கிறோமா இல்லையாங்கிறது நீங்கள் இது உண்மைக்குமே மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு வழங்கும். இதில் உண்மையான ரியல் வீடியோ ஒன்று நாங்கள் போடுறோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்வை துண்டு பார்த்து கொண்டு இந்த ஆடியை நாங்கள் அசைக்கிறதன் மூலம் லைட்டு சரிவை கூட்டிக் கொள்ள இயலும். ரைட். அதை சரி செய்யணும். சரிவான ஒளியை பெற மாதிரி நாங்கள் அந்த ஆடியை அசைச்சு செறிந்த ஒளியை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது கண்ணாடி வழிக்கு மீது அவதானிக்க வேண்டிய மாதிரியை வைத்து மூடித்துண்டிகளினால் காற்று குமிழிகள் அகப்படாதவாறு மூடிக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ணாடி வழிக்கையில் அது வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி சின்னது எங்களோட என்ன செவ்வக வடிவில் இருக்கும். அது கண்ணாடியால் ஆக்கப்பட்டிருக்கும்.
அதுக்கு மேலே எங்களுக்கு தேவையான எண்ணத்தை நாங்கள் பார்க்கணும் அதிட மாதிரியே வைக்கணும். வச்சு அதுக்கு பிறகு மூடி துண்டு என்று சொல்லியிருக்கு அதற்கு அந்த மாதிரிக்கு மேலே வச்சு அதை வைக்கக்குள்ள கவனமாக வைக்கணுமேன்னு சொன்னால் வலிக்குமுடிகள் போச்சுன்னு சொன்னால் அதுவும் சில நேரம் எங்களோட அவதானிப்பில் என்ன டிஸ்டர்பன்ஸ் தரையிலும் அதனால் அந்த வலிக்குமுடிகள் இல்லாதவாறு அந்த மூடி துண்டால் மாதிரியை நாங்கள் மூடிட்டு வலிக்கையில் உள்ள மாதிரி துவாரத்தின் மீது அமையுமாறு நுணுக்கு காட்டி மேல் வலிக்கையை வைத்து கவ்வியினால் இறுக்கமாக பொருத்தவணும். இப்போ என்ன செய்யறோம்னா இந்த பிக்சர்கிட்ட வர இன்னைக்கு துவாரம் இந்த மேடை அண்டிருக்கிறதுல நடுவில் பாருங்க துவாரம் அண்டிக்கு செட்டியா அவடத்துல எங்கட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணின மாதிரி வார மாதிரி நாங்கள் அந்த கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வலிக்கு நிறுத்தும் கவ்வியால் இந்த வலிக்கையை வந்து நாங்கள் வைக்கணும். சரி அப்பண்டா இந்த வலிக்கு வந்து அங்கே அங்கெல்லாம் அசையாமல் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இறுக்கமாக பிடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது தாழ்வலு பொருள் வில்லை வலிக்கு சற்று மேலாக அமையுமாறு பக்கமாக பார்த்தவாறு பார்வை குழாயை படிப்படியாக செப்பமாக்கி பயன்படுத்தி கீழே கொண்டு வர வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தாழ்வலு பொருள் வில்லை என்று சொல்லலாம். அப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் பொருள் வில்லையில் வந்து 4 வகை இருக்குமென்னு சொன்னோம். தாழ்வலு 4 அல்லது 5 இருக்கும். அடுத்தது 10 உறுப்பு இருக்கும், 10 இருக்கும், அல்லது 40 இருக்கும், 100 இருக்கும்னு சொல்லலாம். இப்போ தாழ்வலுன்னு சொல்றது ஒன்று 5 அல்லது 4 உறுப்பு, அதாவது எங்களோட உண்மையான உருவத்திலேருந்து 5 மடங்கு அல்லது 4 மடங்கு உருப்பெருக்க காட்டக்கூடியதான் தாழ்வலு. அதை வந்து வலிக்கு மேலே சற்று மேலே அமைத்த அதை அசைக்கேலு மட்டும் சின்ன தண்ணி நாசி துண்டு அசைச்சி தாழ்வலுவை இப்போ நாங்கள் வலிக்கு மேலே கொண்டாந்து வைக்கணும். ரைட். வச்சு பக்கமாக பார்த்தவாறு பார்வை குழாய் இருக்குதானே அது வந்து பார்வை துண்டோட பொருந்தி இருக்குது. அதை படிப்படியாக நாங்கள் மாற்றி மேல் கீழாக கொண்டு வரணும். ரைட். அடுத்தது வந்து பார்வை தூண்டினூடாக பார்த்த வர்ணம் மாதிரியின் தெளிவான பிம்பம் தென்படும் வரை படிப்படியாக செப்பமாக்கியினை பயன்படுத்தி பார்வை குழாயை மேலாக சேர்த்து செப்பம் செய்ய வேணும். இப்போ என்ன செய்யணும்னா பார்வை தூண்டினூடாக இப்போ நாங்கள் பார்த்து அந்த நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணின மாதிரி வந்து தெளிவான ஒரு பிம்பத்தை திரும்பதைக்கும் நாங்கள் அதை அந்த செப்பமாக்கி இருக்குது. நாங்கள் பரம்படி செப்பமாக்கி நுண் செப்பமாக்கின்னு 2 இருக்குது. அதில் முதலாவது இப்போ தாழ்வலு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பரும்படி செப்பம்னாக்கி அந்த பரும்படி செப்பனாக்கியை பயன்படுத்தி பரும்படி செப்பனாக்கியை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னால் குழாயை மேலே அசைச்சு பார்வை குழாயை மேலே அசைச்சு நாங்கள் அதை வந்து செப்பம் செஞ்சு கொள்ளணும். ரைட். இப்போ நுண் செப்பமாக்கியினால் செப்பம் செய்து தெளிவான பிம்பத்தை பெற வேணும். இதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்யணும்னா நுண் செப்பமாக்கியை வந்து பயன்படுத்தி இப்போ நாங்கள் பிம்பத்தை தெளிவான ஒரு பிம்பம் பெறக்கூடியவாறு நாங்கள் செப்பம் செய்ய வேணும். வலது கையினால் நுண் செப்பமாக்கியினை செப்பம் செய்கையில் இடது கையினால் பார்வை துண்டோடு அவதானிப்பது சிறந்தது. ஸோ இன்னைக்கு வலது பக்கம் எங்களோட மைக்ரோஸ்கோப் எடுத்தோம்னா 2 பக்கமும் அந்த பரும்படி செப்பமாக்கி மிதிக்கு நுண் செப்பமாக்கி மிக்கி. ஸோ இன்னைக்கு வலது பக்கம் நாங்கள் வலது கையை யூஸ் பண்ணி நுண் செப்பமாக்குவதன் மூலம் பார்க்குற டைம் அதே நேரம் இடது கண்களால் பார்வை துண்டோடு அவதானிப்பு, அதாவது இடது கண்ணால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட அதாவது இங்கனைக்கு என்ன பாருங்கள் இங்கனைக்கு தந்திக்கிற பிக்சரை வச்சு தான் சொல்கிறாங்க. இங்கனைக்கு பார்வை துண்டு வந்து உண்டு தான் நிற்கிது. சரியா? அப்போ ஒரு கண்ணை வச்சு தான் பார்க்கணும், 2 கண்ணை வச்சு பார்க்கல. ஸோ இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்வை குழாயில் பார்வை துண்டில் அவங்க வைக்க சொல்கிற கண் என்னன்னு சொன்னால் இடது கண்ணை வைக்க சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இடது கண்ணை வச்சு இப்போ வலது கண் என்ன செய்யும்?
வலது கண் வெளியிலேயும். ஸோ அது அந்த டைமில் வலது கண்ணால் நாங்கள் மற்ற செப்பமாக்கிகளை பார்த்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண இயலும். அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்யும்போது தான் உங்களுக்கு அதோட உண்மைக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளும். அவதானிப்பு முடிந்தபின் பெரும்படி செப்பமாக்கி மூலம் பார்வை குழாயினை மேலே அசைத்து மேடையிலிருந்து வழுக்கினை அகற்ற வேண்டும். ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு மாதிரியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவதானிச்சிட்டோம்னு சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் மேடையில் இருந்து நாங்கள் இப்போ எங்களோட வழுக்கி எடுக்கணும். வழுக்கி எடுக்கணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணுமெண்டு அதுக்கு நாங்கள் திடீரென்னு எடுக்கிறது. இப்போ பரும்படி செப்பனாக்கி யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மேடையை கொஞ்சம் கீழ் நோக்கி அசைக்கணும். அசைச்சு அதுக்கு பிறகு தான் வழுக்கியை நாங்கள் எடுக்கணும். தூய உலர்ந்த பருத்தி துணியால் நுணுக்கு காட்டியின் வில்லைகள் மேடை என்பவற்றை நன்கு உடைத்தல் வேண்டும். அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்னா உலர்ந்த பருத்தி துணி எடுத்து அதை நுண்ணங்கிட வில்லைகள் எந்த வில்லைகள் எல்லாம் பயன்படுத்தினோம் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கனைக்கு மாதிரியை வழுக்கிகளை வச்சோமா இங்கனைக்கு இருக்கிற அந்த மேடையை நாங்கள் துடைக்கோம். ஏன் இது செய்யணுமென்று சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு மாதிரியை பார்த்துட்டீங்க, இன்னொரு வேறொரு மாதிரியை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ முதல் பார்த்த மாதிரியிலேருந்து ஏதாவது ஒன்று உங்களோட வில்லையிலையோ இல்லாட்டி உங்களோட மேடையிலையோ லீக் ஆகி இருந்தால் பட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மைக்குமே நீங்கள் ரெண்டாவது மாதிரியை வச்சு பார்க்கக்குள்ள அந்த 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 பொருட்கள் அதை ஒட்டி இருந்த பொருட்கள் எல்லாம் சில நேரம் உங்களுக்கு ரெண்டாவது வழுக்கியில் மாதிரியிலையும் அது காணக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உண்மைக்குமே அது பிழையான ஒரு விஷயத்தானே, அது பிழையான ஒரு இதைத்தான் காட்டப்போகுது. உண்மையாக அதில் ரெண்டாவது மாதிரியில் அந்த விஷயங்கள் இல்லைன்னு ஒட்டி கொண்டிருக்கிறது. ரைட். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ணணும் கட்டாயம் அந்த வில்லைகளையும் மேடைகளையும். சில நேரம் மேடைகளில் நீங்கள் அந்த நீர்த்தன்மையான ஏதாவது நீங்கள் அவதானிப்பீங்களா இருந்தால் சில நேரம் மேடையில் அது வந்து கொட்டி பட்டிருக்கும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த மாதிரியை நீங்கள் வச்சு வழுக்கி வச்சு நீங்கள் அவதானிக்கணும். நுணுக்கு காட்டியினை தூசி படியாதவாறு பிளாஸ்டிக் உரையினால் மூடி மரப்பட்டியில் இட்டு வைத்தல் வேண்டும். ஸோ இன்றைக்கி என்னென்ன சொன்னாங்க, சில நேரம் நாங்கள் திறந்து வைப்பமாக இருந்தால் அதில் தூசி படியும். தூசி வர்றது மட்டுமில்லை ஃபங்கஸ் எல்லாம் வளர தொடங்கும். அதனால் அது நீங்கள் இந்த நுணுக்கு காட்டி வாங்கக்குள்ளேயே அதுக்கு கவர் பண்ணுறதுக்கு அதை மூடி வைக்கிறதுக்கு ஒரு உரை ஒன்று தருவாங்க. அந்த உரையை நீங்கள் மூடி அதால் அந்த உரையால் மூடி அதை நாங்கள் ஒரு மரப்பட்டியில் வைக்கணும். அப்படி இல்லாட்டி நார்மலாக எங்களோட ஆய்வுக்கூடங்களில் வந்து மரத்தாலான அலுமாரிகளில் வைப்பாங்க. அலுமாரிகளில் பல்ப் பற்ற வச்சு எங்களோட குண்டு பல்பை பற்ற வச்சு அதுக்குள்ளே அந்த போதுமான அளவு வெப்பநிலையோட அதை மெயின்டைன் பண்ணணும். ரைட். நீர் கொண்ட நீண்ட நாட்கள் நுணுக்கு காட்டியை பயன்படுத்தும் தேவை இல்லாதிருப்பின் பொருள் வில்லை பார்வை வில்லை என்பவற்றை கழற்றி நீரகற்றி விடப்பட்ட உலர்த்தியினுள் இட்டு வைத்தல் வேண்டும். ஸோ இப்போ நாங்கள் மைக்ரோஸ்கோப்பை மிச்ச நாளாக பாவிக்கிற ஒரு தேவை இல்லைன்னு எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நாங்கள் அந்த பொருள் வில்லையும் பார்வை வில்லையும் நாங்கள் கழட்டி வைக்கணும். ஏன்னு சொன்னால் அது எப்படியான இடத்துல வைக்கணுமென்று சொன்னால் நீர் அகற்றி இடப்பட்ட, அதாவது நீர் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஏதாவது போடுவாங்க, சிலிக்கா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க, அது நீர் அப்சர்வ் பண்ணும். அதை போட்டு அதுக்குள்ளே வச்சு தான் நாங்கள் மூடி வைக்கணும். ஏன்னு சொன்னால் ஈரப்பதமான இடங்களில் நாங்கள் அதை சேகரித்து வைப்போமாக இருந்தால் ஈரப்பட்டிருக்கிற இடத்துல ஃபங்கஸுகள் எல்லாம் குயிக்கனாக வளர வலிக்கும். அதனால் இந்த கண் வில்லை, பார்வை வில்லை, பொருள் வில்லைகள் எல்லாம் ஃபங்கஸுகள் வளர தொடங்கிச்சுன்னு சொன்னால் அது வந்து உண்மைக்குமே எங்களோட அவதானிப்புகளில் குளறுபடிகளை ஏற்படுத்தும். ரைட். எங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியாதவாறு இருக்கும். அதனால தான் அந்த நீரகற்றிய வச்சு உலர்ந்த இடத்துல நாங்கள் அந்த ஸ்பெஷலாக பார்வை துண்டையும் பொருள் வில்லையும் வைக்கணும். ரைட். இந்த ஒப்படைகள் வந்து இந்த செயற்பாடுகள் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கூல் ப்ராக்டிக்கலை செய்து பாருங்கள். ரைட். அடுத்தது அவங்க சொல்லாங்க, சாதாரணமாக ஒளி நுணுக்கு காட்டின் உச்ச உருப்பெருக்க வரை 2000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இன்னைக்கு நாங்கள் சொன்னோம்
2 வில்லை கூட்டு நுணுக்கு காட்டியா இருக்கும். ரைட். ஒளி நுணுக்கு காட்டிங்கிறதும் கூட்டு நுணுக்கு காட்டி தான். நாங்க இன்னைக்கு 2 வில்லை பாவிக்கிறோம். ரைட். ஒன்று பார்வை துண்டும், அடுத்தது பொருள் வில்லையும். ரைட். பார்வை துண்டு நார்மலா 10 நாங்க யூஸ் பண்றோம். 10 யூஸ் பண்ணா இங்கிட்டு 2000 சொன்னா அப்ப பொருள் வில்லை வந்து 200 ஆயிக்க போகுது. அப்ப அதாவது பார்வை வில்லை 10 தர பொருள் வில்லையிட அது ஒரு பெருக்கம். ரைட். பார்வை வில்லையிட ஒரு பெருக்கம் 10 மடங்கா இருக்கும். பொருள் வில்லை இங்கே 2000 அங்கக்குள்ள அது இங்க யூஸ் பண்ணிக்கிற பொருள் வில்லையிட ஒரு பெருக்கம் வந்து 200 ஆயிக்கும். அது ரெண்டையும் பெருக்கிறதான் 2000 வரும். சரியா? அதாவது உருப்பெருக்கம்ங்கிறது வந்து பார்வை வில்லை என்ற உருப்பெருக்கம் தர பொருள் வில்லைன்னு ஒரு பெருக்கம். அப்ப இங்க இன்னைக்கு தந்திருக்கிறாங்க 2000. அப்ப பார்வை தூண்டோட உருப்பெருக்கத்தையும் பொருள் வில்லையோட உருப்பெருக்கத்தையும் பெருக்கிறதால தான் 2000 வந்துச்சு. அப்ப இங்க இன்னைக்கு எங்கட பார்வை தூண்டு எவ்வளவு ஒன்று தெரிஞ்சா அது இன்ட்டு பொருள் வில்லை ரெண்டையும் போட்டால் தான் 2000. அப்போ நார்மலாக பார்வை துண்டு வந்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது 10 மடங்கு ஒரு பெருக்கும். 10 மடங்கு ஒரு பெருக்கமாக இருந்தால் பொருள் வில்லை எத்தனை மடங்கு ஒரு பெருக்கம் கண்டுபிடிக்கலாமா? 2000 ஈக்குவல் சமன் 10 இன்ட்ரூ பொருள் வில்லையின் ஒரு பெருக்கம் எத்தனை கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு. எனவே ஒளி நுணுக்கு காட்டியினூடாக பார்க்க முடியாத வைரஸ் போன்ற நுண்ணங்கிகளையும் பொருட்களின் நுண்கட்டமைப்புகளையும் பார்ப்பதற்கு இலத்திரன் நுணுக்கு காட்டிகள் பயன்படுத்தப்படுது. ஸோ மேக்சிமம் நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டி எடுத்தோம்னா அதில் 2000 தான் நாங்கள் பார்க்கிறோம். 2000 மடங்கு தான் ஒரு பெருத்து காட்டும். சரியா? ஆனால் இதை விட சிறிய அங்கிகள் இருக்குமா இருந்தால் உதாரணம் வைரஸ் எல்லாம் இதை விட சிறியது. ஸோ அதனால நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டியை பயன்படுத்தலை. ஸோ அந்த வைரஸ்களை பார்க்கணும் வந்து இதை விட அட்வான்ஸான ஒரு நுணுக்கு காட்டி பயன்படுத்தணும். அங்கே தான் நாங்கள் பார்க்குறோம் வந்து இலத்திரன் நுணுக்கு காட்டி பயன்படுத்துகிறோம். அது வந்து 2000ஐயும் விட சின்னதான இருக்கிற ஒரு இதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இலத்திரன் நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்க வலு வந்து 100,000 இதில் இருந்து அதாவது 10⁵ into 10⁶ சொல்லலாம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஒளி நுணுக்கு காட்டியின் ஒரு பெருக்க வலு எத்தனைன்னு கேட்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இலத்திரன் நுணுக்கு காட்டிட வேல்யூ எத்தனைன்னு கேட்கலாம். அது 10⁵ into 10⁶ சொல்லலாம். ரைட். அடுத்தது ஒளி நுணுக்கு காட்டியினூடாக பார்க்க முடியாத நுண்ணங்கி என்னன்னு கேட்டால் அது வைரஸ். இப்போதைக்கு உங்களுக்கு வைரஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ரைட்.